அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் காலம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நம்ம தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளை பார்த்தீங்கன்னா திக்கு தெரியாத காட்டில் திணறி கொண்டிருப்பது போல ஒரு விழிப்புதுங்கி நிற்கிற காட்சிகளை தான் நம்மளால் பார்க்க முடியுது. எதனால் அப்படின்னா இந்த கூட்டணி அமைப்பதில் ஏற்பட்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய சிக்கல் அவங்களுக்கு. ஒரு பக்கம் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் மிக உறுதியாக நிற்கிறாங்க. அவர்களுக்குள்ள 1000 கருத்து மோதல்கள் இருந்தாலும், கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு விமர்சனத்தை முன் வச்சாலும் அல்லது எங்களுக்கு அதிக சீட்டு வேணும் அப்படின்னு கேட்டாலும் நாங்கள் எல்லோரும் ஒன்றாகத்தான் இருப்போம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்காங்க. இதுலேருந்து ஒரு மெகா கட்சி வரப்போகுது, அதுலேருந்து ஒரு மெகா கட்சி வரும்போதுன்னு வெளியிலிருந்து 1000 சொன்னால் கூட அவர்கள் அதற்கு மசியாமல் ஒரே அணியாக இப்போ வரைக்கும் நிற்கிறாங்க. இதில் குறிப்பாக சொன்னது என்னென்னா, மதிமுக வைகோ தலைமையிலான மதிமுக பிரிந்து போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அதற்கான வாய்ப்பு இல்லைங்கிறது தான் இப்போ வரைக்கும் தெரியுது. ஏன்னா வைகோ நான் கலைஞருக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், கடைசி வரைக்கும் மு.க. ஸ்டாலின் கூட தான் இருப்பேன் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கார். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் தனியாக பிச்சுக்கிட்டு போயிடும், அவங்க வேற ஒரு 3வது அணிக்கு அவங்க தாவர தயாராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் அதற்கும் கூட வாய்ப்புகள் மிக குறைவாக இருப்பதை தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த அணி அப்படியே சிந்தாமல் சிதறாமல் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். எதிரணியில் இருக்கிற அந்த கட்சிகளை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு நிலைப்பாடு, ஒவ்வொருத்தரும் ஒரு பேச்சு, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை முரண், அதை பார்க்க முடியுது. இப்போ அதிமுக பாஜக இதுவே மிகப்பெரிய முரணான ஒரு கூட்டணி. அதிமுகவை கட்டாயப்படுத்தி கூட்டணி ஏற்படுத்தினாங்க பாஜகக்காரங்க. அந்த கட்டாய கூட்டணி ஒவ்வொரு நாளும் கருத்து மோதலில் தான் போய்கிட்டு இருக்கு. இவர் ஒன்று சொல்ல, எடப்பாடி ஒன்று சொல்ல, அமித்ஷா ஒன்று சொல்ல, எடப்பாடி திரும்ப அதுக்கு ஒரு பதில் சொல்ல, அப்புறம் இந்த பக்கம் நயினார் நாகேந்திரன் மாதிரியான ஆட்கள் அதுக்கு ஒரு பதில் சொல்ல, அப்படித்தான் போய்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் அந்த கூட்டணி ஒரு இணக்கமான அணியாக இல்லை. அந்த அணியில் இப்போ அதிமுகவுக்கு கீழே பாஜக, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் மாநில காங்கிரஸ் வாசன், அவர் அமைதியாக இருக்கார், எதையும் பேசாமல் இருக்கார். இப்போ வரைக்கும் எந்த கருத்தும் தெரிவிக்கல. கூட்டணியில் இருக்கார், அதை மட்டும் கன்ஃபார்ம். ஆனால் அவர் எதுவும் பேசாமல் இருக்கார். இந்த 3 கட்சிகள் தான் அந்த அணி பிரதானமான எதிரணி. அப்போ இன்னும் முக்கியமான கட்சிகள் பல இருக்கு. அந்த கட்சிகளெல்லாம் எங்கே போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. முக்கியமான கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழருக்கான கட்சி, பெரிய கட்சி. அது அப்பா மகன் மோதல்ல 2 பட்டு நிற்கிது. இப்போ வரைக்கும் அதில் எந்த ஒரு இணக்கமான சூழலும் அவங்களுக்குள்ள ஏற்படலை. கிட்டத்தட்ட 6 மாதங்களாக இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் சண்டை நீடிச்சுக்கிட்டே இருக்கு. இதில் ராமதாஸ் அவருடைய முடிவு என்னன்னா, திமுக அணி பக்கம் போனால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய நிலைப்பாடு. ஆனால் அங்கே விசிக திருமாவளவன் இருக்காரு, அவரை சமாதானப்படுத்திட்டு எப்படி உள்ளே போகிறது அப்படிங்கிறதுல அந்த ஒரு யோசனை அவருக்கு இருக்கு. ஆனால் ராமதாஸ் மனசு வச்சா, ராமதாஸ் முன் திருமாவிடம் சமாதானம் பேசினா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த திமுக அணியிலேயே பாமக போவதற்கான வாய்ப்பு இருக்கு, அதாவது ராமதாஸ் பாமக. ஆனால் அன்புமணி ரொம்ப உறுதியாக இருக்காரு, திமுக தான் எங்களுடைய எதிரி, திமுக இருக்கிற அணிக்கு நான் வர முடியாது, நாங்கள் பாஜக கூட தான் இருப்போம் அப்படின்னு அவர் உறுதியாக தெரிவிக்கிறார். ஸோ பாட்டாளி மக்கள் கட்சி 2 பட்டு கிடக்கு. 2 விதமான கருத்துக்கள் அங்கே இருக்கு. அந்த தொண்டர்கள் மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. அந்த கட்சி அப்படி ஒரு மெஸ் ஆகி நிற்கிது. இன்னொரு கட்சி தேமுதிக. விஜயகாந்த் இருந்த வரைக்கும் அது முக்கியமான கட்சி தான். இப்போ விஜயகாந்த் இல்லை. ஆனாலும் கடந்த அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த கட்சியினுடைய முக்கியமான வேட்பாளர் விஜயகாந்த் பையன் கிட்டத்தட்ட வெற்றியின் விளிம்பில் தான் அவர் தோத்துட்டார். ஸோ அட்லீஸ்ட் ஒரு தொகுதியில் வெற்றி பெறுகிற அளவுக்காவது அந்த கட்சி வலுவாக இருக்கு. அது கூட மற்ற கட்சிகளுக்கு இல்லை. நீங்கள் இந்த கட்சியோட வெற்றி அந்த இதை பார்த்தீங்கன்னா, வாக்கு எடுத்த அந்த விதத்தை பார்த்தீங்கன்னா, தேமுதிக அளவுக்கு அதிமுகவோ பாஜகவோ யாருமே எடுக்கல. யாருமே ஒரு 3000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிற நிலைமையில இருந்து தோத்து போனதா சொல்ல முடியாது. தேமுதிகவுக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அமைஞ்சது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விஜயோட கட்சி. இந்த விஜயோட கட்சி தனித்து போட்டி, நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படின்னு அவர் அறிவிச்சார்.
என் தலைமையை ஏத்துக்கிறவங்க வந்தாங்கன்னா தனி அணி அமைக்கலாம் அப்படிங்கிறதே வந்து அவர் தெரிவிச்சிட்டார். ஸோ அது விஜயோட நிலைப்பாடு. இந்த பக்கம் சீமானோட கட்சி அது எப்பயும் போல வந்து 234 தொகுதியில தனிச்சு தான் நிற்கிறாரு. யாரோ ஒரு கட்சிக்கு சாதகமாக அவர் செயல்படுறார் அப்படிங்கிறது தான் வந்து அவர் மீதான குற்றச்சாட்டு. அது ஒரு வகையில் வந்து உண்மையாக இருப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கு. எனிஹவ் அவர் தனியாக நிற்கிறார், யாரு கூட வந்து அவர் கூட்டணி சேரலை. இதுதான் இப்போ இருக்கிற கட்சிகளுடைய நிலைப்பாடு. இதுல அதிமுக அணியில பாஜக இருக்கு, மேலும் சில கட்சிகள் வரும்னா ஒன்று தேமுதிக வரணும், அடுத்து பாமக வரணும். இவ்வளவுதான் வந்து அவங்க கட்சியில சேரப்போகிற முக்கியமான கட்சிகள். மற்றதெல்லாம் வந்து கணக்கில் இல்லை. இப்போ அந்த புதிய தமிழகமாக இருக்கட்டும் அல்லது ஐஜேகா இந்த மாதிரியான சின்ன சின்ன கட்சிகள்லாம் இருக்கு இல்லையா, அதை நம்ம கணக்கில் எடுக்க தேவையில்லை. அவங்க இயல்பாகவே அவங்க கூட தான் போய் சேருவாங்க. அது ஒரு இது. இந்த பக்கம் விஜய் கூட யார் சேருவாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. விஜய் கூட சேருவதற்கும் ஆட்கள் தயாரா இருக்காங்க. அதாவது இப்போ இருக்கிற நிலவரப்படி பன்னீர்செல்வத்தை வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது பாஜக அணிக்குள்ள ஓபிஎஸ் சேர்க்கலன்னா அவர் இயல்பாகவே விஜய் கூட போவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா விஜய் வந்து அதற்கு சம்மதிக்கிறார். இன்னும் இந்த மாதிரி அணிகள் எல்லாம் வந்து இந்த மாதிரி கட்சிகள்லாம் வந்து தன்னுடைய கட்சி வலுப்பெற்று ஓரளவுக்கு நமக்கு வாக்குகள் கிடைச்சாக்க ஒரு பெரிய சக்தியாக வந்து நம்ம அடுத்த தேர்தலில் காட்டிக்க முடியல. அதுக்காக ஆட்சியை பிடிச்சிருவேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதிகபட்சம், அது விஜய்க்கே தெரியும். பட் அதிக வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஓபிஎஸ் மாதிரியான மூத்த தலைவர்கள் வந்து அவர்கிட்ட போகும்போது அந்த கட்சி அவர்களுக்கு வந்து தென் மாவட்டங்களில் உள்ள வாக்கு வங்கின்னு ஒன்று இருக்கு, அது வந்து இயல்பாகவே அவர்களுக்கு போகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பால விஜய் வந்து அதுக்கு தயாராக இருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. டிடிவி தினகரோட நிலைமை என்னன்னு இன்னும் தெரியல. ஏன்னா டிடிவி தினகரனை பாஜக ஏத்துக்குது, அதிமுக ஏத்துக்க மாட்டேங்குது. பாஜக அவர் எங்க கூட்டணியில் இருக்காருன்னு சொல்லுது, எடப்பாடி அவர் யாருன்னே தெரியாது, அவரை பத்தி எதுக்கு எங்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஸோ டிடிவி தினகரனுக்கும் இன்னும் வந்து பர்த் கன்ஃபார்ம் ஆகல அதிமுக கூட்டணியில். ஸோ இப்படி ஒரு நிலையில தான் வந்து தேர்தலுக்கு 6 மாதங்கள் இருக்கு. இந்த 6 மாதங்களுக்கு முன்னாடி இந்த 6 8 மாதங்கள் இருக்கு. 8 மாதங்களுக்கு முன்பு தமிழ்நாடு அரசியல் கட்சிகளுடைய நிலை வந்து இதுதான். ஸோ இந்த கட்சிகள் வந்து இப்போ இருக்கிற மாதிரி இப்போ நம்ம சொன்ன அனாலிசிஸை வச்சு பார்க்கும்போது திமுக, அதிமுக, அப்புறம் விஜயோட தாவேக, நாம் தமிழர், ஸோ 4 முனை போட்டி தான் இப்போதைய சூழலில் நிச்சயம் அப்படின்னு தெரியுது. இந்த 4 முனை போட்டி அப்படின்னு வரும்போது யார் இதில் பலன் பெறுவார்கள் அப்படின்னு பார்த்தா, எப்போதுமே இந்த மாதிரியான சூழல் வரும்போது திமுக கூட்டணி தான் வந்து பெரிய அளவுக்கு பலம் பெறும், பெரிய அளவுக்கு வெற்றியை பெறும். இது வந்து கடந்த காலங்கள்லேருந்து பார்க்கறது. அதில் குறிப்பாக 1996 தேர்தல் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தலில் இதே மாதிரி தான் வந்து 4 முனை போட்டி 5 முனை போட்டி இருந்ததால் திமுக, அதிமுக, பாமக, வாழப்பாடி, அதே போல் வைகோ கம்யூனிஸ்ட் கட்சிகள் இப்படி வந்து பிரிஞ்சு நின்னாங்க. அதில் வந்து திமுக அபார வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சது. கூடவே வந்து ரஜினிகாந்துடைய ஆதரவு இருந்தது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் திரும்ப இப்போ இருக்கிற நிலவரப்படி பார்க்கும்போது இப்படி 4 அணிகளாக தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது அதிசயம் நிகழ்ந்து அல்லது பெரிய மனமாற்றம் நிகழ்ந்தால் மட்டும்தான் அதிமுக அணிக்கு விஜய் வர்றது, சீமான் வர்றதெல்லாம் நடக்கும். ஏன்னா 4 முனை வரும்போது இயல்பாகவே திமுக ஜெயிச்சிரும்பா, வாங்கப்பா நீ எல்லாம் ஏதாவது ஜெயிச்ச பிறகு பதவி எப்படி வேணா பங்கிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் எல்லோரும் வந்து ஒரே அணியில் நின்று மிகப்பெரிய ஒரு கூட்டணியா அவங்க களத்தில் நின்னாங்கன்னா அப்போ கூட ஜெயிச்சிருவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம். ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் அங்கும் விமர்சனங்கள் இருக்கு, திமுக கூட்டணியிலும் குறைகள் இருக்கு, திமுக ஆட்சி மீதும் பல விமர்சனங்கள் இருக்கு, அதெல்லாம் யாருமே மறுக்கல. ஆனால் மக்கள் மனநிலை இப்போ எப்படி இருக்கு, அவங்க யாருக்கு வாக்களிப்பாங்க, யார் வந்து வெல்ல போகிற அந்த பக்கம் அந்த அந்த வெற்றி பாதையில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து திமுக அணி தான் அப்படிங்கிறத இப்போ வரைக்கும் களம் வந்து நமக்கு சொல்லுது. அதிமுக அல்லது இத்தனை மொத்த கட்சியிலும் ஒன்னா சேர்ந்தா கூட ஜெயிக்க முடியாதா அப்படின்னா சந்தேகம்தான். இப்போ இருக்கிற மக்கள் மனநிலை இன்னும் 8 மாதங்கள் தொடர்ந்தால் அதற்குள் இருக்கிற அந்த அதிருப்திகளை வந்து
ஸ்டாலின் அரசு சரி பண்ணிட்டா, குறிப்பாக இந்த மின் கட்டணம், அதே போல் ஆசிரியர்களுக்கான அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறது, அரசு ஊழியர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறது, இது மூன்றையே செஞ்சிட்டாருனாக்க அவர் மேலே பெருசாக குற்றம் சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. திமுக அரசு மீது குறை சொல்வதற்கு எதுவுமே இல்லை அதுக்கப்புறம். ஏன்னா கொள்கை ரீதியாக கலாச்சாரத்தை காப்பதில், மொழியை காப்பதில், மாநில உரிமையை காப்பதில் எல்லாத்துலேயுமே இதுக்கு முன்னே இருந்த எந்த அரசை காட்டிலும், நல்ல அழுத்தம் திருத்தமாக சொல்கிற, இதற்கு முன்பு இருந்த எந்த அரசை காட்டிலும் மிகப்பெரிய அளவுக்கு சாதித்து காட்டியிருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். அதனால் இது எல்லார் மத்தியிலையும் போய் சேர்ந்திருக்கு. நீங்கள் ஒரு கிராமத்தில் போய், அதாவது தென்கோடி கிராமத்தில் போயிட்டு இந்த மாதிரி இப்போ இருக்கிற அரசு எப்படி இருக்குது, அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட அவங்க சொல்லுவாங்க இந்த அரசினுடைய நிறைகள் என்ன, குறைகள் என்ன, இவங்களுக்கு ஏன் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு தாக்கத்தை ஸ்டாலினுடைய அரசு ஏற்படுத்தி இருக்கிறது. அதனால் இப்போதைய சூழலில் நிறைய விவாதங்கள் நீங்கள் பார்ப்பீங்க, டிவி விவாதங்கள் அல்லது யூடியூப் சேனல்களில் நேர்காணல்கள், அப்படி நிறைய பார்ப்பீங்க. இது எல்லாமே பிட்ஸ் அண்ட் பீசஸாக இந்த கலை யதார்த்தத்தை பற்றி சொல்லுவாங்க. நான் ஒட்டுமொத்த கலை யதார்த்தம் இப்போ எப்படி இருக்குங்கிறத சொல்லிடுறேன். இப்போ இருக்கிற நிலவரப்படி தமிழ்நாட்டு அரசியலில் 4 முனை போட்டி இருக்கு. இது தொடர்ந்தால் தேர்தலில் 4 முனை போட்டி தான் இருக்கும். இந்த 4 முனை போட்டியின் வருகிற போது திமுக எளிதில் வெற்றி பெறும். இதுதான் இப்ப இருக்கிற கலை யதார்த்தம்.